என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 தளபதி. எதுக்குடா வந்திய? டிவிக்க 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 டிவிக்க. டேய், டிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணிலே, ஊருக்க வராத அணிலே. என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 தளபதி. டே, அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத. ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி தளபதி. அது சரிடா, கொள்கை தளபதி தளபதி. என்னடா சரா, எதுக்குடா வந்திய? டிவிக்க 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 டிவிக்க. டேய், டிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. அணில் குஞ்சு அடி, அணில் குஞ்சு விடு. அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். அப்ப பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா, போப்பா போய் கிளை ஏறி குச்சி கொம்புக்கு போ. அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணிலே, ஊருக்க வராத அணிலே. ஒரு மானை, ஒரு காட்டெருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது? அதனால சரி, என்ன பண்றது? என்னப்பா சரி, போப்பா போப்பா. அந்த மாதிரி இருக்கு. அது என்ன பண்றது? யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடும். அது மாதிரி என்ன ஒண்ணு நடக்குது, ஒண்ணு நடக்குது. நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி. நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப. ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. நீ இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்பல. நான் பிரபாகர மகன்ல நான் எனக்கு தூக்கம் வரல. அப்ப ஒரு முடிவெடுத்தேன், நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது. என்ன கேட்கிறான், என்னென்ன 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் அந்த தன்விவர படத்துல வச்சுக்கிட்டே இருக்கீங்க, தூக்கம் வரமாட்டேங்குது. அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது, எவனையும் தூங்க விடக்கூடாது. போட்டு அவனை என்னைய அங்கு போய் நின்றுக்கவல, இங்கே போய் பண்ணிருக்கவல. இப்ப பாரு என்னென்ன சேட்டை பண்றேன்னு பாரு. அவன் தப்பிக்க முடியாது தம்பி. இப்ப போட்டு காட்டுறேன் பத்தில. இதே மாதிரி நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது. நான் எப்படி வேலை கொடுப்பேன், போட்டு காட்டு இந்த வேலை கொடுப்பேன் பாரா. டேய், பள்ளிக்கூடம் எப்படி நடத்த பாரா, எப்படி நடத்தையும் பாரா, எப்படி இருக்கும். ஆமாடா டே, அண்ணன் சொல்லி நல்லா இருக்குடா. நீ என்கிட்ட நகர முடியாது ராஜா. தம்பி, நான் இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது. ஏய், அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்டு இங்கிட்டு வலியுது. இதுக்கே கை துண்டை வச்சுங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி, ஒரு படையை தலைவன் வழி நடத்தினால் அந்த படை சரியா இருக்கும். தலைவனையே ஒரு படை வழி நடத்தின்னு வச்சுக்க விளங்காது. புரியுதா? ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படை நடத்தினான். அவன் மகன் ஒன்னும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. எனக்கு பணம் கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஆலோசகர், அட்வைசருக்கு ஒன்னும் கிடையாது. ஒரே ஆள் தான், ஒரே ஆள் தான். இந்த சூரட்டியா நான் தான் வடிவமைக்கிறது, இந்த கோனேரி கோனு நான் தான். எல்லாம் நான் தான், எல்லாம் நான் தான். அதனால நீ தப்பிக்க முடியாது, தப்பிக்க முடியாது. இங்க பாரு, இது பிரபாகரன் துவக்கிலிருந்து வந்த தோட்டாங்கிறத மட்டும் கவனிச்சுக்க. எப்படி வெடிக்கும், எங்க வெடிக்கும், எந்த இடத்துல வெடிக்கும், எதுக்காக வெடிக்கும் எவனுக்கும் தெரியும், எனக்கே தெரியாது. அரிக்கும்டா போயிட்டே வேலை எடுறா, வேலை எடுறா, தூக்குடா தூக்குடாங்க. இந்த பெரியார்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் அட்ரா 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 போட போட. எப்படி அடிக்கிறது? உனக்கு உன் பாட்டை ஒருத்தருக்கான் பாரதின்னு, அவனை வச்சாடுறா அட்ரா. டேய், இந்த மாடை தொடுறா, மாடை தொடுறா, ஆடு மாட்டை தொடுறா, தொடுறேன் பாடுறா. இப்ப பாடுறா, சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் போடுறேன் பாரா. 23 கூட்டம் போடுறேன் பாரா. செத்தானி உனக்கே பயம் வந்துடும். ஆஹா, நம்மளை முடிச்சுட்டாங்க பொறுக்கு. அவ என்ன பண்ணுவா? வருவ நேரம், வருவ
விளக்கு எங்கிருக்கோ அங்க விட்டில் பூச்சி வர்ற மாதிரியே சீமா எங்கடா இருக்கான்? அடி பீகாரியம் அடிச்சவன ஐயோ சீமான கூப்பிடு, வீடு ஐயோ சீமான கூப்பிடு, நிலத்தை ஐயோ சீமான கூப்பிடு. ஓட்ட அவனுக்கு போட்டுறது, என்னைய ரோட்ல போட்டுறது. மனு கொடுக்க நானு, கண்ணீர் துடைக்க நானு, தோல்ல சாஞ்சு அழுகிறதுக்கு நானு, ஓட்டு மட்டும் அவனுக்கு. இந்த வாட்டி போட்டா அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதனால விடுறதா இல்ல. நீ பாரு, நீயே பாரு, என்னடா அந்த ஆள் செய்யறாப்ல, எதோ செய்யறாப்ல. அவன் மாடோட பேசிட்டு இருக்கான். அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பேசுறான், யாரா இந்த ஆளு அப்படின்னு. தம்பி, நான் ஒரு ஓரத்துல மதுரையில பேசுறேன்னு நினைக்காத தம்பி. நேத்து சுதந்திர தின பேருரையை பிரதமர் பேசினதை பாரு தம்பி. தற்சார்பு பொருளாதாரம், கால்நடை விவசாயி, விவசாயியை கைவிடப்படாது. இதெல்லாம் யாரு? நம்ம ஸ்கிரிப்ட் தான் தம்பி, நம்ம ஸ்கிரிப்ட் தான். அங்க அங்க போகுது தம்பி. எப்படி அங்க வெடிக்குது பாத்தியா? அடுத்து மனு கொடுக்குறான். ஒன்னா வாரேன், ஒன்னா வாரேன். என்னடா டே, ஆந்திராவுக்கு அந்த மாவட்டத்தை எழுதி கொடுக்க வாடா பிரவாரம் மகன். திரும்ப திரும்ப சொல்றேன், அண்ணாமலையார் மேல நீ ஆணையிட்டு நான் சொல்றேன், ஒரு ஓட்ட போடு, நாட்டை என்கிட்ட கொடு. அங்க எவனாவது வந்தான்னா சொல்லு. டேய், இந்திய கடலுக்குள்ள இதுவரை 840 மீனவனை சுட்டுருக்காண்டா. ஒவ்வொரு வாரத்துக்கும் 10 பேர் 5 பேர் 20 பேர் இந்த கைது பண்ணி கனிவில் விடுறான்டா. ஆனால் ஒரே ஒரு மகன் துவக்கோட தமிழில மண்ணில் நின்னான்டா. ஒரு மீனவனையாவது சிங்களம் தொட்டானாடா? தொட்டானா? இந்த இனத்தின் குலதெய்வம்டா, காவல் தெய்வம்டா பிரபாகரன். அவன் பிள்ளைகளடா நம்ம. ஓடுறா, நீ ஓடுறானா இல்லையா பாடுறா, ஓடுறானா இல்லையா பாரு. இல்லைன்னா இந்த செஞ்சி கோட்டை, நம்ம கோட்டை மராட்டியம் கோட்டை மாதிரி, அது அண்ணாமலைஸ்வரர், அண்ணாமலை அருணாச்சலம். அண்ணாமலை கிடையாது இப்ப, அருணாச்சலம். அப்புறம் சலம், அப்படி மாத்திருவான்டா, மாத்திருவான். கடைசியா எங்களுது ஏமிச்சதுடா. அங்க நீ இப்பவே உங்க கோயிலுக்குள்ள தேவாரம் திருவாசம் எல்லாம் பாட முடியல, இப்பவே முடியல. அங்க என்ன பண்ணுவ? அப்புறம் என்ன பண்ணுவ நீ? அப்புறம் ఏమి చెప్తున్నారు, ఎక్కడ ఉన్నారు, ఇంట్లో ఉన్నారు, లోపల ఉన్నారా, మీరు ఫోన్ చేస్తారా మీరుன்னு கேட்டா. அங்க போனோன்னா இது யாரு, சிவன், என்ன இவர் எப்படி ஆயிட்டாரு அப்படின்னா, அவரு கன்வெர்ட் ஆயிட்டாருங்க. அவனை நம்ம தமிழனா ஏற்கல, இல்ல நம்மால தெலுங்கு நான் மாதிரி போயிடுவான். அதுக்குள்ள தப்பிச்சுக்க. இந்த வரு பீகார் அடி வாங்க சாகிறதுக்கு முன்னாடி அண்ணனை முதலமைச்சர் ஆக்கிடு இல்லைன்னு வச்சுக்க. ஈழத்துல நடந்தது இங்க நடந்துரும். டே, அவருக்காவது துப்பாக்கி எடுக்கிற துணி விரிஞ்ச இங்க அண்ணன் துப்பாக்கின்னா உள்ளதுக்கு வச்சு போடுவான். அதனால தயவு செய்து துவக்க தூக்குறதுக்கு முன்னாடி வாக்க தூக்கி என்னை வெள்ள விட்டு. டே, நான் சொல்றேன்டா, கோனேரி கோன் நம்ம பாட்டை மேல ஆணையிட்டு சொல்றேன்டா, நம்மத மூதாதிகள் மேல ஆணையிட்டு சொல்றேன்டா. நீ நம்ப மாட்டேடா. அண்ணனை நீ முதலமைச்சர் ஆக்கு. ஆயிரக்கணக்கா தொடர் வண்டியில வந்து இறங்கினவன் 2 மாசத்துல ஆயிரக்கணக்கா இங்கிருந்து ஏறி போய் இறங்கினான். கதை முடிஞ்சிடும். டேய், நீ ஒருத்தன் தமிழ் வெல்க தமிழ் வெல்கன்னு சொல்லிட்டு இருக்கான். எவன் உனக்கு தெரியும்? வலைவெளியில தமிழ் வெல்க, அவன் இந்திக்காரன். அது சீமான். தமிழ் வெல்கன்னு என் பேர் ஞாபகத்துக்கு பத்தி அவனுக்கு தட்சாலி ஒரு ஆனார். கவனத்தில் வச்சுக்க. அதனால நம்மளுடைய மொழியை மீட்டு, நம்முடைய வரலாற்று அடையாளங்களை காத்து, தமிழ் பேரினத்தை பாதுகாக்க நமக்கு இருக்கிற ஒரே வழி நம்முடைய தேசிய இனத்திற்கான அரசியலை நிறுவது. உன்னுடைய வரலாறு என்பது என் உடன் பிறந்தானே திராவிட வரலாறு அல்ல.
ஈவேராவில் தொடக்கம் அல்ல, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது, முன்னது, பெருமைக்குரியது. அதனுடைய தொடர்ச்சி, நீட்சி திராவிடம் அல்ல, திராவிடம் அல்ல. உன்னிடத்தில் ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன், என் உடன் பிறந்தானே ஐயா ஈவேரா, அவர்தான் உன்னை படிக்க வைத்தார், அவரால் தான் நான் IAS IPS ஆனேன், அவரால் தான் நான் நீதிபதி ஆனேன் என்று எண்ணுபவர்கள் எனக்கு ஓட்டு போடாதீர்கள். இல்லை இல்லை, எங்கள் தாத்தன் காமராஜ் தான் எங்களை படிக்க வைத்தான். அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் அறிவு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள், அதில் இருந்துதான் நாங்கள் படித்தோம். அவன் ஊட்டிய அறிவு பாலில் தான் நாங்கள் IAS IPS ஆனோம், வழக்கறிஞரானோம், நீதிபதிகளானோம், அமைச்சர்களானோம், அறிஞர்களானோம் என்று எண்ணுபவன் எவனோ அவன் என்னோட நில், எனக்கு வாக்கு தந்து வலிமைதான். நல்லா கவனிச்சுக்கிறதா? நல்லா புரியுதா? நம்முடைய வீர பெரும்பாட்டர்கள் மான மறவர்கள் திம்பு பிரகடனத்திலே எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோட நில் என்றான். மானம் மறவன் மருதிருவர்கள் அதையே அவன் பேரன் பிரகடனம் செய்கிறேன். எவனுக்கு மான தமிழன் ரத்தம் ஓடுகிறதோ, மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த மகன் மகள் எவளோ அவன் இந்த மகனோடு நில். உன் மண்ணை மீட்க, உன் மொழி இனத்தை காக்க, உன் நிலத்தின் வளத்தை காக்க, வருங்கால தலைமுறை பாதுகாப்பாக வாழ இந்த பிள்ளையை அனுமதி ஆள. இதை தவிர வழி கிடையாது, வழி கிடையாது உனக்கு. உன்னைய விட்டால் எனக்கு நாதி இல்லை, என்னைய விட்டாலும் உனக்கு நாதி இல்லை. நடு வயல்ல அடிச்ச முளைக்குச்சி உன் மகன் இங்கேதான் இருப்பேன். இந்த மாடு என்ன செய்யும்? எல்லாம் 4 வரப்பு நல்லா மேய்ஞ்சிட்டு முளைக்குச்சி எங்க இருக்கும் அங்க வந்து படுக்கும். இப்ப நீ ஏடிமிக்கு போட்ட, இடிமிக்கு போட்ட, ஐயா ஸ்டாலின் ஆட்சியில வாழ்ந்து நீ நல்லா வாழ்ந்துட்ட, நல்லா வாழ்ந்துட்ட. எப்படி இருக்க பெரியம்மா? இருக்கேன், அதுலயே தெரிஞ்சிருச்சு. ஐயா எடப்பாடி ஆட்சியில வாழ்ந்துட்டா, புதுசா ஒன்னும் ஆள போறது இல்ல. ஒரே ஒரு முறை உன் மகனோட ஆட்சியில வாழ். தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் கொண்ட கனவின் ஆட்சி, தமிழ் பேரின முன்னோர்கள் கொண்ட அறம் சார்ந்த ஆட்சி முறையிலே ஒரே ஒரு முறை வாழ்ந்தவர், ஒரு முறை வாழ்ந்தவர். அதுக்கு நீ என்ன செய்யணும்? ஒரே ஒரு ஓட்டு. எங்கடா நம்மால அந்த அருகாம்பர் கலப்பையோட அவனுக்கு போட்டு போய் வீட்டுல படுத்துற, நாட்டை என்ற கொடுத்துற, நிம்மதியா இரு. அதேதான் நான் சொல்றேன். அண்ணன் இருக்கேன் உனக்கு. டே நீ நடந்து போ, விழுகிற நிழல் உண்ணுதில்ல என்னது. நான் பின்தொடர்ந்து வருவேன். என்னை எங்க பூசாரி சொன்னாரு, எங்க அப்பத்தா காளிய போய் வணங்கிட்டு சினிமாவுக்கு போறான், குலதெய்வத்தை கும்பிட்டு போனான். இங்க போனேன், எங்க பூசாரி அங்க ஓம் சுக்லாம்பிரதம்லாம் கிடையாது, எங்கால ஸ்ட்ரைட்டா பேசிடுவாப்ல. அதான் யாரு வந்திருக்கா பாருன்றப்ல. நம்ம பெரியமாட்ட சொல்லும்ல, யாரு வந்திருக்கா பத்தியா எடுத்துறாப்ல, யாரு வந்திருக்கா பத்தியா, உன் பேரன் சினிமாவுக்கு போறானா, சீமைக்கு, சென்னை கிடையாது சீமை, சீமைக்கு போறானா. இந்த பாரு காத்து கருப்பு அண்ட விடாம பிள்ளை கண்ணுகளே வச்சு பாத்துக்க. கும்பிடுகடா, கும்பிடுகடா, இந்த திருநீர் பூசிக்க, உண்டியல்ல போடுறா, எனக்கு ஏதாவது போட்டு போடா, போயிட்டோட. இவன் தான் அப்படி கிளம்பி வந்தவன். இப்ப காளியோட பேரனை பாத்தியா, என்ன ஆட்டம் ஆடுறான் பாத்தியா. அவன் வெறு காளி இல்ல, வீரமா காளியினுடைய பேரன். என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, பாத்துக்க. என்னை சமாளிக்க முடியாதா, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னை நீ உண்மையிலே துறை என்னை சமாளிக்க முடியாது. ஏன்னா அறிவுபூர்வமான ஆக சிறந்த அரசியல் கோட்பாடுகளை உணர்வு பூர்வமாக என் இன மக்கள்கிட்ட கடத்துவேன். இந்த மகன் சொல்வதுதான் சரி என்று அவனுக்கு படும். இவன் ஏமாத்த நினைப்பான், நான் அதை மாத்த நினைக்கிறேன். இவன் பதவிக்கு நிற்பான், நான் என் மக்களின் உதவிக்கு நிற்கிறேன்.
இவன் என் மக்களை வச்சு பிழைக்க வரான், நான் என் மக்களுக்காக உழைக்க படையை திரட்டி வாரேன். இவன் பணத்துக்கு வாரான், நான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கும் அதன் மானத்துக்கும் வாரேன். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு, ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. உடன் பிறந்தானே அவன் எப்படியாவது எங்களை ஆள வேண்டும் என்று வாரான், நாங்கள் எப்படியாவது எல்லோரையும் வாழ பெருமையோடு வாழ வேண்டும் என்று வாரோம். ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. அதனால இந்த ஒரு பேரறிவிப்பு செய்கிறேன். பிரபாகரன் மகன் கோனேரிக்கோன் கோட்டையை மீட்க இன்னைக்கு பிரகடனம் செய்கிறேன். பேரறிவிப்பு. ஒரு நாள் சென் சார்ஜ் கோட்டையிலே தமிழன் கொடி ஏறும், கோனேரிக்கோன் கோட்டை தமிழன் கைக்கு மாறும். இது சத்தியம்டா. பிரபாகரன் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.